ஒரு காட்டில் ஒரு தேனீ வசித்து வந்தது. அந்த தேனீக்கு நான் மட்டும்தான் இந்த காட்டிலே அழகாக இருக்கிறேன், மிகவும் அழகானவள் என்ற கர்வம் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இந்த கண்ணாடியில் பார்ப்பதற்கு நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். ஒரு நாள் அந்த காட்டில் தேனீ பறந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு யானை வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த தேனீ யானையின் காதின் மீது அமர்ந்து யானையை நலம் விசாரிப்பது போல் அதை கேலியும் கிண்டலும் செய்தது. யானையே, நீ இவ்வளவு குண்டாக இருக்கிறாய், என்னை பார், நான் எவ்வளவு மெலிதாக அழகாக இருக்கிறேன். என்னுடைய இந்த இறகுகள் என்னுடைய உடம்பிற்கு அழகினை கொடுக்கிறது என்று கூறி பெருமைப்பட்டு கொண்டிருந்தது. இது ரொம்பவே யானைக்கு வருத்தத்தையும் கவலையும் தந்தது. அப்புறம் அந்த நேரத்தில் தேனீ யானையை பார்த்து கூறியது, ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. அது என்னவென்றால், உனக்கும் நீண்ட தும்பிக்கை உள்ளது, எனக்கும் நீண்ட வாய் உள்ளது. ஆனால் என் வாயினால் நான் பூவில் உள்ள தேனை உறிஞ்சுவேன், உன்னால் அது முடியாது என்று சிரித்துக் கொண்டே கேலியும் கிண்டலும் செய்தது யானையை பார்த்து இந்த தேனீ. அந்த சமயம் பார்த்து ஒரு பலத்த காற்று வீசியது. அந்த காற்றின் வேகத்தை யானை தாங்கிக் கொண்டது. ஆனால் தேனீயால் அந்த காற்றினை தாங்க முடியவில்லை. அந்த காற்றினால் அடித்து செல்லப்பட்டது. இந்த தேனீயோ கதறியது, என்னை யாராவது காப்பாற்றுங்கள், என்னை யாராவது காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், ஐயோ நான் அடித்து செல்லப்படுகிறேன், காப்பாற்றுங்கள் அப்படி என்று கூறியபடியே அந்த காற்றில் அடித்து சென்று கொண்டிருந்தது. அச்சமயம் யானை தேனியை காப்பாற்றலாம் என்று பார்க்கும்போது தேனீ கண்ணு கெட்டாத தூரம் சென்று விட்டது. யானையோட உடலுக்கு அந்த காற்றை தாங்கிக் கொண்டது. ஆனால் இந்த சிறிய தேனீயோ அந்த காற்றின் பலத்தை தாங்க முடியாமல் அடித்து செல்லப்பட்டது. யானை பெருமூச்சு விட்டுட்டு சொல்லுச்சு, கடவுள் எனக்கு இந்த மாதிரி உடல் அமைப்பை கொடுத்ததால் தான் நான் இந்த காற்றில் அடித்து செல்லவில்லை. தேனி சொன்ன மாதிரி மெலிதாகவும் சிறிதாகவும் இன்ற நான் அடித்து சென்றிருப்பேன் இந்த காற்றின் மூலமாக. எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு யானை அங்கிருந்து நகர்ந்து சென்றது. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? கர்வம் கூடாது. எல்லாருக்குமே அவங்க அவங்களுக்கு ஏத்தாப்புல கடவுள் ஒரு அமைப்பை கொடுத்திருப்பாங்க. அந்த அமைப்பே நம்மளுக்கு சந்தோஷம் போதும்னு சொல்லிட்டு நம்ம திருப்தியா வாழ கத்துக்கணும். யாரோட உடல் அமைப்பையும் பார்த்து கேலி பண்ணக்கூடாது. இந்த